அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. கருத்தில் கொள்ளுங்க. இந்த அமாவாசையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய முன்னோர்களுடைய பாவத்தையும் கழிச்சிக்கலாம். இன்று நீங்கள் இந்த அமாவாசையை பயன்படுத்தி திதி கொடுத்தீங்கன்னா 23 தலைமுறைக்கு அந்த பாவங்கள் தீரும். எந்த ஒரு இடத்துலையும் திதி கொடுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். கடற்கரையில் கொடுக்கலாம், குளங்களில் கொடுக்கலாம், ஆற்றுல கொடுக்கலாம். எந்த இடத்துலையும் கொடுத்தாலும் திதி தான். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக பெற முடியும். திதி கொடுப்பதுக்கு இடம் முக்கியம் இல்லை, மனதான் முக்கியம். முழு மனதோடு இறைவனை வணங்கி, உங்கள் முன்னோர்களையும் வணங்கி, உங்கள் மூதாதைகளையும் வணங்கி, முழு மனசோடு திதியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மா கழிஞ்சு பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியம் கூடி உங்களுக்கு நற்பலன்களே நடக்க ஆரம்பிப்போம். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ பிள்ளையுடைய அப்பா அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாருன்னா அவங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் பெற முடியும். இப்போ வேலை இல்லாமல் தற்சச்சுன்னுக்கிறாங்கன்னா வேலை கிடைக்கும். அதே போல் மன கஷ்டம், பொருள் கஷ்டம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மூதாதைகள் மனம் மகிழ்ந்தால் அவங்கள் இறைவன்கிட்ட வேண்டக்குள்ள உங்களுக்கு அனைத்தும் உங்களை தேடி உங்கள் கைமேல் உங்களை வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று திதி கொடுக்க சரியான நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:45 4 மணி மட்டும் கொடுக்கலாம். அதுலேயும் மிக சிறப்பான நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:35 1:35 இந்த 2:10 மட்டும் சிறப்பான நேரம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் கௌரி நல்ல நேரமும் இன்றைய ஓரநாதன் கதாநாயகன் சூரியனுடைய ஓரையும் மதியம் 1 to 2 அது இணைந்து வருவதால் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். ஏன்னா ஓரையை கௌரி நல்ல நேரத்தையும் இணைச்சி பண்ணக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ அது அனைத்தும் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். பயன்படுத்தி உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவையும் முன்னோருடைய கர்மாவையும் கழிச்சிக்குங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.